ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பொது பலன்களாக சொல்ல இருக்கிறோம். வார ராசி பலன்கள் பொது பலன்கள் நவம்பர் 23 முதல் 29 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை வாரம் அப்படின்னு சொல்லணும். குருவும் சந்திரனும் வார ஆரம்பத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சூரிய பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல சூரியனும் இருக்குது, செவ்வாயும் இருக்குது, சுக்கிரனும் கடைசி 3 நாள் வருகிறார், சஞ்சாரம் செய்கிறார். ஆனால் குரு பார்க்குறாங்க. குரு பார்க்கலன்னா கொஞ்சம் பிரச்சனைங்க. ஏன்னா 4ஆம் இடம் என்பது அடிவயிறு, அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவயிறு. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், வந்து சரியாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மற்றபடி 4இல் செவ்வாய் ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வை, குரு மங்கள யோகம் பெறுவதால் உங்களை பொறுத்த வரலையும் வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க கண்டிப்பாக முயற்சி எடுப்பீங்க. அது சுப முயற்சியாக சக்ஸஸ் ஆக முடியும். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. பாருங்கள், ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். ஆனால் ராசியில் கேது பகவான் இருக்கார். ராசியில் கேது இருந்தால் 7ல் ராகு இருக்கத்தான் போகிறார். அப்போ உங்களை பொறுத்தவரை ராகு கேது பிடியில் இருக்கிறதால நீங்களும் இந்த வாரம் ஓம் அமிர்த ராகுவே போற்றி, ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள், ராகுவுக்கு துர்கையை வழிபாடு பண்ணுங்கள். உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈகை மனப்பான்மை உடையவர்கள். இந்த கேது ராசியில் இருக்கிறதால கொஞ்சம் விட்டேத்தியாக இருப்பீங்க. தனிமை விரும்பியாக இருப்பீர்கள், ஏகாந்த விரும்பியாக இருப்பீர்கள். எங்கே போனாலும் 4 பேரோடு போகக்கூடியவர் இப்போ தனிமையாக போவீங்க, அவ்வளோதான். ஆனால் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழக்கூடிய ஒரு நிலை. இந்த 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். இந்த 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிரன் நல்லா இருக்கார். அவர் 3க்குடையவனும் 10க்குடையவனும் ஆகிறார். அப்போ 3க்குடைய, அதாவது 10க்குடையவன் 4 நாள் ஆட்சி பீடம் ஏறுவது சிறப்பு. கடைசி 3 நாள் குரு பார்வையில் விருச்சிக ராசியில் இருக்கார், அதுவும் சிறப்பு. அப்போ சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செய்யும் தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், தனியார் துறை இல்லை அரசு துறையாக இருக்கட்டும், இல்லை வர்த்தகத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், நிச்சயமாக உங்களுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது அமையப்போகிறது. நல்லா இருக்குங்க. பாருங்கள், 10ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார், ஆட்சி பீடத்தில் இருக்கார். கடைசி 3 நாள் குரு பார்வை பெற்று 10ஆம் இடத்தையே சுக்கிரன் பார்க்குறார். இப்போ 10ஆம் இடத்தை சுக்கிரன் மட்டுமா பார்க்குறார்? செவ்வாய், ஆட்சி பெற்ற செவ்வாய் குருமங்கள யோகம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கிறார்கள், சூரியனும் பார்க்குறார். அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் அரசு கோள்கள் நல்ல நிலையில் இருக்கிறதாலையும் பார்வை 10ஆம் இடத்தை பார்வை இருப்பதாலும் அரசுக்காக, அதாவது அரசு வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். காலம் கிரகங்கள் கையில், நம்ம கையில் இல்லைங்க. அப்போ கண்டிப்பாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இப்போது
உங்களுக்கு தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்க போகிறது, வருமானம் சிறப்பாக இருக்க போகிறது. ஆனால் 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதால கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க நிற்பாங்க, சண்டை போடுவாங்க, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் எல்லாம் உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்கள் விட்டு கொடுத்தல் தவிர வேறு ஒன்றும் செய்யக்கூடாது. அமைதியாக இருந்தீங்கன்னா சாதிப்பீங்க. நீங்கள் டென்ஷன் ஆகிட்டீங்கன்னா அவங்க சாதிப்பு என்பது கேள்விக்குறியாகிவிடும். மற்றபடி உங்களுக்கு 3க்குடைய சுக்கிரன் 3இல் ஆட்சி பீடம் ஏறுவதாலும் 2க்கும் 11க்கும் உடைய புதன் அங்கு இருப்பதாலும் பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை இருக்குது. நல்ல அபரிதமான ஒரு வளர்ச்சி, வருமானம் நிச்சயமாக அமையப்போகிறது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகிறீர்கள். வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, கம்ப்யூட்ரு, லேப்டாப்பு, பிள்ளைகளுக்கு இல்லை வாஷிங் மிஷின் போயிடுச்சு, இதுபோல் ஏதாவது விலையுயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம் இது இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். சுப செலவு தான், வீட்டுக்கு தேவையான சுப செலவுகள். இப்போ 4ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கார், செவ்வாயும் இருக்கார். வீடு வாங்குவீங்க, மனம் வாங்குவீங்க, தோட்டத்துறவு வாங்குவீங்க, இல்லை வீட்டை அலங்காரமாவது பண்ணுவீங்க. சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் இனி நிகழ்த்தக்கூடிய காலம் எதிர்காலம் இருப்பதால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டை பெயிண்ட் பண்ணுவீங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவீங்க, மாடுலர் கிச்சன் வைப்பீங்க, பெயிண்டிங் பண்ணுவீங்க. இப்படி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப வீட்டை ஒரு நல்ல ஒரு சூப்பராக கொண்டு அலங்காரப்படுத்துவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி கூட வாங்கலாம். அல்லது ஏன்னா சுக்கிரன் அங்கே நாளில் உட்காந்துருக்காரு. இல்லை கார் கூட வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாருங்க. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் 5க்குடையவன் 12ல் இருக்கார், வக்ரமாக இருக்கிறார். அப்போ நீச்ச பலனை தருவார். அப்போ வெளிநாடு போயிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். ஆனால் அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் அவங்க படிக்கிற இடத்துல மற்ற பிள்ளைகளால் இடர்பாடுகள், இளைஞர்கள், இன்னல்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் காலதாமதமாகும். இந்த வாரம் நல்ல ரிப்போர்ட் எதிர்பார்க்க முடியாது. அதையும் தாண்டி உங்களுக்கு 7ஆம் இடம், அதாவது 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகளை ஓட விரட்டிடுவீங்க, தும்சம் மாட்டுவீங்க. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சக்ஸஸாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள் வரும். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் உடம்பு அசிங்கப்படலாம், அவமானப்படலாம். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். நண்பர்கள் கூட விரோதமாக மாறுவார்கள். கூட்டு தொழில் செய்கிற இடத்தில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டை சச்சரவுன்னு வரலாம். அப்போ கூட்டு தொழில் எப்படி அம்போன்னு நிற்குமே. அப்போ விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கையில் யாரும் கெட்டு போவதில்லை. விட்டு கொடுத்து போனவங்கெல்லாம் ஜெயிச்சு தான் இருக்காங்க. நீங்கள் அந்த தாரக மந்திரத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஜெயிச்சிருவீங்க. வீட்டில் தோக்கணுங்க, வீட்டில் தோற்றா வெளியில் ஜெயிச்சிடலாம். இந்த ராகு பகவான் 7ல் இருக்கார். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தாராளமாக போங்க, தைரியமாக போங்க. நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம். எஸ்கேப், வெளிநாடு போய்ட்டு சந்தோஷமாக இருக்கலாம். இங்கே இருந்தால் தாங்க பிரச்சனை வரும். மற்றபடி அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு, என்னங்க கதை விட்டுட்ருக்கீங்கன்னு கேட்கலாம். இருக்கட்டும், அஷ்டமத்து சனி போயிட்டு தான் இருக்குது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வரது தலைப்பாயிட போகும். ஆனால் ஒரு அருமையான ஒரு விசேஷம் என்னன்னா, சனி பகவான் குரு பகவான் பார்வையில் இருக்கார். அப்போ தீய பிளானட்டாக இருந்தாலும் குரு பார்வையில் எந்த கிரகம் இருந்தாலும் அப்போ அஷ்டமத்து சனியுடைய பலன் இல்லவே இல்லை. சந்தோஷமாக இருக்கலாம். 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அப்போ அந்த சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, நீதித்துறை, அது செவ்வாயும் சூரியனும் 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதே நேரத்தில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள்,
கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், அத்துணை தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வேலை பலு இருக்கும், அதிகப்படியான உழைப்பு இருக்கும். ஆனால் இன்புட் இருக்குன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். கவலையே பட வேண்டாம். உங்களை பொறுத்தவரையிலையும் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் நிச்சயமாக சாதனை புரியக்கூடிய ஒரு பாரம். தொழிலில் வளர்ச்சி இருக்கும், உத்தியோகத்தில் மேன்மை இருக்க போகிறது. அது போதுங்க. பண வருவாய் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் மட்டும் செய்ய வேண்டாம். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. ராகு கேதுவுக்கு வழிபாடு பண்ணிக்கிங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.